அம்மா அம்மா சொல்லுமா. யார் நீ? என்ன வேணும்? வீட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தீங்களா? சுதா அக்கா சொல்லிவிட்டாங்க. ஆமா, உள்ள வா. யாரா இருக்காங்களா? நீ யாரு? சுதாவோட சொந்தக்கார பொண்ணா? இல்லம்மா, அந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன். நீயா? என்னம்மா சொல்ற? பார்க்க சின்ன பொண்ணா இருக்க. நீ ஏம்மா இந்த வேலைக்கு? இல்லம்மா, சின்ன வயசுலயே அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமாவே நான் ஆசிரமத்துல தாம்மா வளர்ந்தேன். எனக்கு பெருசா எழுத படிக்கலாம் தெரியாது. அதனாலேயே எங்கேயும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இந்த வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகுமா? வேலை குடுக்கறது பிரச்சனை இல்லம்மா. வீடு பெருக்கணும், தொடைக்கணும், சமைக்கணும். இல்லம்மா, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேம்மா. என்ன நம்பி ஒரு வாட்டி கொடுங்களேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேம்மா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு வேற சொல்ற. உன் கதைய கேட்க எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. சரி, இங்க பாரு. 10,000 ரூபாய் தான் சம்பளம். மாசம் பிறந்தா 8ஆம் தேதிக்கு மேல தான் தருவேன். ஆ, 8ஆம் தேதிக்கு மேலயா? என்னம்மா யோசிக்கிற? வேணான்னா சொல்லுமா, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். இல்ல இல்லம்மா, நீங்க 8ஆம் தேதிக்கு மேலயே கொடுங்கம்மா. சரி, உள்ள வா. பரவாயில்ல. என்ன அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. உள்ள தொடப்பம் இருக்கும், போய் எடுத்துட்டு வந்து வீட ஃபுல்லா சுத்தமா பெருக்கிடு. என்ன? ம், சரிம்மா. ஆ, என்ன? அம்மா, தொடப்பம் எங்க இருக்கும்? அங்க உள்ளதா இருக்கும், போய் எடுத்துக்கோ கிச்சன்ல. ஆ, சரிம்மா. வாடா. ம். புதுசா ஒரு பொண்ண வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஆ. ம், நான் கலையரசனுங்க. உங்க பேரு? பேரை கேட்டா சும்மா இருக்கிறா. சொல்ல முடியாத அளவுக்கு பேரோ? குஜலாம்பல்னு இருக்குமோ? மம்மி, ம், வாட்ஸ் ஹர் நேம்? மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி நல்ல பேர் தானே, சொல்லியிருக்கலாமே. துணி எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடு. மா, வாஷிங் மிஷினில் தானே போடணும், நானே போட்டுக்கிறேன். டேய், குடுறா. கொடுங்க, நான் போட்டுடுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போட்டுடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நானே போட்டு. இல்ல கொடுங்க, போட்டுடுறேன். பார்த்து பார்த்து பார்த்து. ம். காலாங்கத்தாலே யூடியூப் விளங்கும். ஏய், எங்க போற? துணி போடுமா? இதெல்லாம் காஸ்ட்லியான துணி, வாஷிங் மிஷின்ல எல்லாம் போடக்கூடாது. போய் கையில துவை. ம், சரிம்மா. சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. அதோ வரேம்மா.
செம்மையா இருக்குமா? பரவாயில்லையே, நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணா தான் பார்த்து வச்சிருக்க. நல்லா இருக்குல்ல? எங்க மிரட்டி விட்டீங்க போங்க. டேய், நான் தான்டா சமைச்சேன். நீயா? இல்லையே. மாங்காய் சாம்பார் நீ இப்படி வைக்க மாட்டியே? உனக்கு பிடிக்குமேனு யூடியூப் சேனல் பார்த்து அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் தெரியுமா? ம் அவ சும்மா பக்கத்துல நின்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தா. என்னம்மா பார்க்கற சொல்லு. ஆமா, அம்மா தான் சமைச்சாங்க. நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆ. நல்லா பண்ற. என்னடா? இல்ல, நல்லா பண்ணிருக்க சாம்பார். ம் மா, என்ன சொல்லு. இல்ல, கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கு. சுதாக்கா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனேம்மா, தங்கறதுக்கு வீடு இல்லம்மா. ஆமா ஆமா, சுதா சொல்லியிருந்தா. இங்க கிச்சன்ல இல்லைன்னா ஹால்ல அப்படி எங்கன்னா படுத்துக்கோ. அம்மா, என்ன? இல்ல, ஒன்றும் இல்லைம்மா. ஏங்க, வெளியே எவ்வளவு பனி பெய்யுது, இங்க நீங்க வெறும் தரையில போய் படுத்துட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஏங்க, இல்லைங்க. என்னங்க பிரச்சனை இல்ல? எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, அம்மாலாம் எதுவும் சொல்லுங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் வேலை கொடுத்து இடம் கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயங்க. அம்மாலாம் நிஜமாவே எதுவும் சரி சரி சொல்லுங்க. சரி 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 எதுவும் பதறாதீங்க, இருங்க. வெறும் தரையில படுத்திருக்கீங்களே, காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா உடம்பு போயிடுமேன்னு உங்களுக்காக தான் சொன்னேன். இல்லைங்க, காய்ச்சல்லாம் எதுவும் எனக்கு வராதுங்க. இருங்க இருங்க, பயப்படாதீங்க. ஏங்க, என்னங்க இப்படி கொதிக்குது? காய்ச்சல் வராதுன்னு சொல்றீங்க, என்னங்க நீங்க? இதெல்லாம் எதுக்குங்க? ஆ, புடிங்க. ஐயோ, மாத்திரைலாம் வேணாங்க. அதுவே விட்டா அப்படியே சரியா போயிடும். ஏங்க, மாத்திரை தானே கொடுக்குறேன், ஏதோ விஷத்தை கொடுத்த மாதிரி பதறீங்க. இவ்வளோ காய்ச்சலை வேற வச்சுக்கிட்டு. போடுங்க, புடிங்க. தயவு செய்து மாத்திரையை போட்டுட்டு படுங்க. காலைல எழுந்து வேலை செய்யணும்ல. ம், குட் நைட். குட் நைட். ம். எங்கேயுமே காணோம். இங்க இருக்கியா? கேஷுவலாகவே மெயின்டைன் பண்ணுவோம். ஏங்க, காய்ச்சல் இப்போ பரவாயில்லையா? எங்க மாத்திரையை வாயில போட்டிங்களா இல்லை தூக்கி போட்டிங்களா? போட்டாங்க போல. நேற்று சாம்பார் நிஜமாலே செம்மையா இருந்ததுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? எங்க அம்மா எப்படி சாம்பார் வைப்பாங்க எனக்கு தெரியாதா? ஆனா நீங்க வச்ச சாம்பார் நிஜமாலே கியூட்டுங்க, உங்களை மாதிரியே. மம்மி ப்ராமிஸ். அடுத்து இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஒர்க் அவுட் ஆகல போல. உங்களுக்கு எந்த ஹீரோங்க பிடிக்கும்? எனக்கு தலை தாங்க பிடிக்கும். என்ன அமைதியா இருக்கா? தளபதி ஃபேனோ? லாஸ்ட் ட்ரை. எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு நீங்க சமைக்கிறீங்க. உங்களுக்கு என்னங்க பிடிக்கும் சாப்பாட்டுல? இதுவும் எடுப்படல. ஏங்க, நான் பாட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டே இருக்கேன், நீங்க பார்க்க கூட மாட்டீங்க. ஏதாச்சும் சொல்லுங்க. ஏங்க, உங்களை தாங்க. ஏங்க, தமிழ் தமிழ் தமிழரசி,
உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? நேத்து நான் அம்மா கிட்ட கூட என் பேர் சொல்லலையே. ஏங்க நீங்க மட்டும் நான் பேர் கேட்கும்போது சொன்னீங்களா என்ன? நான் மட்டும் ஏன் சொல்லணும்? ஏங்க சொல்லிட்டு போங்க. ஓ உங்களுக்கு பேச வர தெரியுமா? ஏங்க ஏங்க எனக்கு எப்போ தோணுதோ நானே சொல்றேன். என்னம்மா சமைச்சு முடிச்சிட்டியா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேம்மா. எதுக்குமா தட்டில் வச்சு கட் பண்ணிட்டு இருக்க? உள்ள கட்டர் இருக்கும் பாரு, எடுத்துட்டு வந்து கட் பண்ணு. சரிம்மா. குழம்புல உப்பு போட்டேன், அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுமா. சரிம்மா. மா மா என்னமாச்சு? என்ன சத்தாங்க? மா ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. மா கேட்டுட்டே இருக்கல. என்ன ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. நான் பாட்டு கேட்டேன். ஒண்ணு இல்லடா. சமைக்கும் போது அடுப்புல ஏதோ சூடு வச்சுக்கிட்டா. ஒண்ணு எங்க இல்ல. பார்த்து பண்ண கூடாதாங்க? பெரிய காயமா? ஆயின்மெண்ட் அம்மா, ஆயின்மெண்ட் கொஞ்சம் எடுத்து போட அவளுக்கு. யாரு? நானா? சரி நானே போடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். எங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. மா போட்டு விடுமா. பார்த்து பார்த்து. என்னம்மா வலிக்குதா? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தா இப்படித்தான் ஏடா கூடமாகும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம், நம்ம தகுதி என்ன, தராதாரம் என்ன, எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். போ